கல்லறிந்து கொண்டும் வருகிறது. பழுத்த மரம் தான் கல்லடிபடும் அல்லவா? அதை போல இவர்களின் முக்கிய இலக்கு கலைஞர் ஒருவரே. இல்லை என்றால் கலைஞரைப் போல ஒப்பற்ற தலைவனை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் தொண்டு செய்த ஒரு ஒப்பற்ற தலைவனை தமிழ் கூறு நல்லுலகம் இனிமேல் காண முடியாது. அப்படிப்பட்ட தலைவன் மீது தொடர்ந்து கல்லறிந்தால்தான் தாங்கள் குப்பை கொட்டலாம் என்று சனாதனவாதிகள் இன்று கலைஞர் மீது கல்லறிகிறார்கள். கலைஞர் மீது விழும் அடி ஒவ்வொன்றும் தமிழினத்தின் மீது விழும் அடி என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வில்லத்தனம் கொண்டு ஜாதிகள் வரப்பிட்ட, கள்ளத்தனம் கொண்டு நீதியை சிதைத்திட்ட சனாதனத்திற்கு எதிர்க்குடி கலைஞர், கள்ளக்குடி கொண்ட தமிழ்குடி கலைஞர். அதனால்தான் கலைஞர் மீது சனாதனவாதிகளுக்கும் சனாதன அடிவருடிகளுக்கும் இத்தனை வன்மம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிங்கமே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு தமிழா. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட் பறவையை சிறகை விரி எழு, சிங்க இளைஞனை திருப்பு முகம் திற விழி. இங்கு நம் தமிழ் கருத்தியல் திராவிடத்தை இழி கழுதைகள் இடித்துரைப்பதா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து, தமிழுக்கு விளங்கிட்டு நம் திராவிடம் திரித்து, நமக்குள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றெழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும், வையமாண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே, மறிக்குணா கடல் போல் மாப்பகை மேல்விடு. நல் மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு. அன்னை தமிழுக்கு நீ புதுமைகள் ஏற்றுவாய். பாவேந்தர் பாரதிதாசனின் முத்தமிழ் பேரறிஞர் கலைஞரின் வழியிலே. நன்றி.